உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால், இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு, கன்னிமனையில் கேதுவும், சந்திரன் அதாவது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும், கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு, மீனமனையில் 3 கிரகங்கள் சூரியன், ராகு, சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது, கிரக பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, இந்த 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் மீனமனைக்கு வக்ரமாக வருகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது மேசமனைக்கும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும், சனி பகவானை நீசமாகவும், சூரிய பகவானை உச்சமாக கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன், லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானம், மன மகிழ்ச்சி ஸ்தானம், சந்தோஷம் என்கின்ற ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு, அதுவும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே தொழிலில் லாபத்தை எப்படி அடைவது, குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை எப்படி பெருக்குவது என்கின்ற எண்ண அடிப்படை ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியிலேயே 2 சுப கிரகங்கள் இருப்பது கூடுதல் சிறப்பை தரும். குரு பகவான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதும், கடவுளினுடைய அனுகிரகம் என்பதும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. முயற்சி ஸ்தானாதிபதி அங்கே உங்கள் ராசியில் இருக்கிறனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும். தொட்டது துளங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இது எது வரைக்கும்னா இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் தான். 23ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் மறையும் போது, அப்போது அந்த காலகட்டத்தில், அதாவது பிற்பகுதியில், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது தனஸ்தானாதிபதி உச்ச பலம், அப்போ நிச்சயமாக தனம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால விரயங்களை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வதும், அந்த சுக்கிரனாக இருக்கிறதுனால சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சுக்கிரன் என்பது சொகுசு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ உங்களுடைய தனம் என்பது சுக்கிரன் ஆக இருக்கிறதுனால, அது 12ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பேச்சுக்கள் இனிமையாக இருக்கும். அதாவது எப்படி பேசணும், எதை எப்படி பேசணும் என்கின்ற தத்துவம், அது உங்களுக்கு செயலாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு 11ஆம் இடத்துல உங்கள் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எந்தெந்த காரியங்களை போன மாதம் விட்டு வைத்தீர்களோ அதெல்லாமே எடுத்து செய்வதற்கு உகந்த தன்மையாக இருக்கிறது. அதுவும் அந்த 3ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால சுப
கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த 3ஆம் அதிபதியினால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடம் என்பது இடமாற்றம். யாரெல்லாம் இடமாற்றத்துக்கு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இடமாற்றம் சாத்தியமாகக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் ஏற்படும். அந்த பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. அந்த 3ஆம் இடம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இசை சம்பந்தப்பட்ட துறை, எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது யாரெல்லாம் நிலம் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீர்களோ அல்லது நிலம் விற்பனையாகாமல் அது தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நிலம் விற்பனையாகக்கூடிய சந்தர்ப்பங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அப்போ சுக்கிரன் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த செவ்வாய் பகவான் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே வந்து 5ஆம் அதிபதி உச்ச பலத்தோட குருவோடு சேர்ந்திருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு நல்ல மேன்மையான பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் அல்லவா? அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மைகள், குழந்தைகள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், குழந்தைகளினுடைய படிப்பு பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை, என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள். அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதும், 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு யாரெல்லாம் குழந்தை பிறப்புக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருந்து அதனால ஒரு வருத்தத்தில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள் இப்போ அந்த குழந்தை பிறப்புக்கு, அதாவது சாத்தியமாகக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி, சுப செய்தி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? யாரெல்லாம் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பதவி என்பது, மாற்றங்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. கேது 6ல் இருக்கிறது நல்லது. அதாவது இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேது அது கன்னி வீட்டில் இருப்பது நன்மையை தரும். அப்போ 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமா 6ஆம் இடத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, கடன் சார்ந்த விஷயங்கள், அதை கடன் அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், எதிரி தொல்லைகள், எதிரிகள் உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய, இதுவரைக்கும் உங்களுடைய வேலையில் தொந்தரவு செய்து கொண்டிருந்த ஒரு சிலர் அதிலிருந்து மாற்றலாக செல்லக்கூடிய தன்மை. அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று இருந்தவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. 7ஆம் இடத்தை, அதாவது திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது களத்திர காரகனான சுக்கிரன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால திருமண தடை நிகழும். ஒரு சிலருக்கு திருமண சுப காரியங்கள் நடக்கும். இன்னார் என்று இவருக்கு இவர்தான் என்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. கூட்டு தொழிலில் அனுகூல மேன்மை ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஒரு நல்ல வேலை இல்லை, செட்டில் ஆகணும் இருக்கின்றவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, கணவன் அல்லது மனைவிக்கு சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மை,
அதே சமயத்தில் அந்த 8ஆம் இடத்தை அந்த சனி பார்த்து கொண்டிருக்கிறதுனால, அதாவது திடீர் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8-11 கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு வலி வேதனைகள் அதிலிருந்து மறையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தை அந்த பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு யோகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இது சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதாவது கண்டுபிடிப்புகள் சார்ந்தது, இஸ்ரோ போன்ற அதாவது துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள், ஊக்கத்தன்மை, புதிய கண்டுபிடிப்பு, பேட்டன்ட், இந்த மாதிரி அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புகள். அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, வக்கீல் சார்ந்த விஷயங்கள், வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், தங்கம் சார்ந்த மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் நன்மை. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் வேலையில் செட்டில் ஆகாதவர்கள் வேலையில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வேலை மாறக்கூடிய தன்மை, இடமாற்றம், ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 12ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய தன்மை. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை செய்யணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசியிலேயே குரு இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு உங்களுடைய முருகன் கோயில் சென்று வழிபடுவதும், வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் மனசில் என்னென்ன விஷயங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனை காரியங்களும் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். சரியாக வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதியினுடைய தசா புத்திகள் இயங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கிறது, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ படித்தவுடன் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தால் நமக்கு சிறப்பு என்பது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது, எப்போ நமக்கு திருமணம் நடைபெறும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ
ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.